ஆயுதம் சார்ந்த பயங்கரவாதத்தை விட அறிவு சார்ந்த பயங்கரவாதம் மிகவும் ஆபத்தானது. ஆயுதம் சார் பயங்கரவாதம் ஒரு சிலரை தான் கொன்று போடும். ஆனால் அறிவு சார்ந்த பயங்கரவாதம் ஓர் சமுதாயத்தின் சிந்தனையில் சீழ்பிடிக்க வைப்பது, அதை சிதைத்துப் போடுவது. அது எதிர்கால சந்ததிகளையும் வளர்ந்து வரும் தலைமுறைகளையும் வரவிருக்கும் எதிர்காலத்தையும் சீர்குலைக்கக்கூடியது. அதுதான் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. பரங்கியர்கள் நம் தேசத்தை ஆக்கிரமிக்க முயற்சித்த பொழுது அவர்கள் கையில் கிடைத்த மிகப்பெரிய துருப்புச் சீட்டு இங்கிருந்த ஜாதிய கொடுமைகள். அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட அவர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாண்டார்கள். நம்மிடம் இருந்த பிரிவுகளை பயன்படுத்தி அதை பிரிவினைவாதமாக்கினார்கள். அதை பகடைக்காயாக பயன்படுத்திக் கொண்டார்கள். நம் தேசத்தில் அவர்கள் வேரூன்றுவதற்கு அந்த பிரித்தாளும் சூழ்ச்சிதான் காரணமாக இருந்தது. அதே சூழ்நிலை இன்றைய சமுதாயத்தில் நம்மிடையே பரவத் தொடங்கி இருக்கிறது. தங்களது சுயலாபத்திற்காகவும் ஆட்சி அதிகாரத்தினை கையில் பிடிக்க வேண்டும் என்பதற்காகவும் இன்னும் பலவிதப்பட்ட சுய லாபங்களுக்காகவும் பல விதங்களில் நம்மிடையே பிரிவினை சிந்தனை விஷமாக ஊற்றப்படுகிறது. சாதி அடிப்படையிலே, மதவாதத்தின் அடிப்படையிலே, இனக்குழுக்களின் அடிப்படையிலே, இன்னும் எத்தனையோ பல விதங்களிலே பிரித்தாளுவதற்கான சூழ்ச்சி இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அறம் சொன்ன என் அன்பு தமிழினமே, இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியினை அவர்கள் எங்கு கையாண்டாலும் இங்கு அது நடக்காது என்பதை நிரூபித்து காட்டுங்கள். ராமேஸ்வரம் திருக்கோயிலை புதுப்பித்து கட்ட வேண்டும் என்று முடிவு செய்கின்றார் மன்னர் சேதுபதி. யாரிடம் பொறுப்பை கொடுக்கலாம் என்று நன்றாக யோசித்து மன்னர் சேதுபதி அவர்களால் அந்த பொறுப்பு வள்ளல் சீதக்காதியிடம் ஒப்படைக்கப்பட்டது. கட்டப்போவதோ சிவன் கோயில், ஆனால் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது சீதக்காதி என்கின்ற ஒரு இஸ்லாமிய வள்ளலிடம். மன்னர் எப்படி எதிர்பார்த்தாரோ அதுபோன்று சிறப்பாக அந்த கோயிலை கட்டி முடிக்கின்றார் வள்ளல் சீதக்காதி. கோயில் கட்டுமானத்திற்கு பயன்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட கருங்கற்கள் நிறைய மிஞ்சி விடுகிறது. அப்பொழுது சீதக்காதி கூறுகின்றார், அரசே, இதை கொண்டு இன்னும் ஒரு கோயிலை கூட கட்ட முடியும், எங்கு கட்டலாம் என்று கூறுங்கள், அங்கு நாம் கட்டி எழுப்புவோம் என்று கூறுகின்றார். அதற்கு மன்னர் கூறுகிறார், கோயிலை கட்டி முடித்தாகிவிட்டது, இஸ்லாமிய மக்கள் அதிகம் வாழுகின்ற பகுதியாக இருக்கிறது, இந்த கற்களை கொண்டு ஒரு பள்ளிவாசலை எழுப்புங்கள் என்று கூறுகின்றார். அதே போன்று ஒரு பள்ளிவாசல் எழுப்பப்பட்டது. இதுதான் நம் தேசத்தின் சிந்தனை, இதுதான் நம் மக்களின் சிந்தனை. ஒரு தட்டில் சோறிட்டு 2 பிள்ளைகளுக்கு ஊட்டி விடுவது போன்று ஓரிடத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கற்களை கொண்டு ஒரு கோயில் எழுப்பப்படுகிறது, ஒரு பள்ளிவாசல் எழுப்பப்படுகிறது. அதுதான் நம்முடைய ஒற்றுமை, அதுதான் நம்முடைய சிந்தனை. அதை விடுத்து ஒரு சிலர்கள் கையாளுகின்ற தவறான சூழ்ச்சிகளுக்கெல்லாம் பலிகட ஆகிவிடாதீர்கள். குறிப்பாக சொல்வதானால், ஒரு மதத்தை பற்றி குறை கூறுவதற்கு மற்ற மதத்தினருக்கு எந்தவித உரிமையும் கிடையாது. அது ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட விருப்பம். என் வழிபாட்டு முறை எனக்கு, உன் வழிபாட்டு முறை உனக்கு. நான் என்ன உண்ண வேண்டும் என்பதை நான் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். நான் என்ன உண்ண வேண்டும் என்பதை மற்றொருவன் முடிவு செய்யக்கூடாது. அதை என் வாயில் திணிப்பதற்கும் முயற்சி செய்தல் கூடாது. என் அன்பு சொந்தங்களே, அன்பால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சகோதரத்துவத்தை கொண்டுதான் நம் சமுதாயம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதை ஒரு காலத்தும் இழந்து விடாதீர்கள். அதை ஒரு காலத்தும் மறந்தும் விடாதீர்கள். பிற இறை கொள்கைகளை மதிக்க தெரிந்தவன் தான் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவன். பிறருடைய வேத புத்தகத்தையும் மதிப்பவன் தான் மனிதன் என்று தன்னை சொல்லிக் கொள்வதற்கு தகுதியானவன். மனிதர்களாக வாழ்வோம், மாண்புறு மனிதர்களாக வாழ்வோம், மனித குலத்தை மேம்படுத்துவோம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். தமிழனாய் பிறந்தேன் என்ற பெருமையுடன் விஜய் சீதாராமன்.